சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று பார்வையிட்டார். சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணியும் தண்ணீரை வெளியேற்றும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் நோய் பரவாமல் தடுக்க முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இங்கே மக்களுக்கு உடனடியாக தேவையான 20,000 வாட்டர் பாட்டில், அதே போல் இப்போ நைட் டயத்துலேருந்து இந்த பவர் ஜென்ரேட்டர் பேக்கப்பு, அதே போல் பொதுப்பணித்துறை அண்ட் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய சிறப்பு உத்தரவின் மேலே இங்கெல்லாம் விரைந்துட்டு இருக்கிறாங்க. உடனடியாக இந்த தண்ணீரை வெளியே ஏற்றுவதற்கான இந்த ஆலோசனைகள் இங்கே மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் தொற்று நோய் பரவுவதை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் 3 மருத்துவக் குழுக்கள், ஒரு மருத்துவக் குழுவில் 15 மருத்துவர்கள், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியுடைய டீன் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு மருத்துவக் குழுவினர் இங்கே இருக்காங்க.